ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூல பார்க்க போற படம், லேட்டஸ்ட்டா ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம். படத்தோட நேம் மத கஜராஜா. இது ஒரு காமெடி ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த படம் ஆக்சுவலா 2013ல ரிலீஸ் ஆயிருக்க வேண்டிய படம். பட் 12 வருஷம் கழிச்சு 2025ல இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடயே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் உடனே கூட வந்து சேரும். அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தில் ஹீரோ விஷால் ஒரு கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருக்காரு. அவரோட அப்பா சுந்தர்ராஜன், அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். விஷாலோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு சந்தானம், நிதின் சத்யா, சடகோபன் ரமேஷ், இவங்களோட ஸ்கூல் மாஸ்டர் அவரோட பொண்ணு மேரேஜ்க்காக இவங்க 4 பேரையும் இன்வைட் பண்ணுறாரு. இவங்க 4 பேரும் அவங்கவுங்க ஃபேமிலியோட அந்த மேரேஜ்க்கு போகிறாங்க. அங்கே போய் மேரேஜுக்கான வேலைகள்லாம் நடக்குது. அங்கே கலகலப்பாக படம் போயிட்டுருக்கு. சடனாக அந்த மேரேஜில் ஒரு பிரச்சனை வருது. அதை தொடர்ந்து விஷால் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்க பிரச்சனைகளும் விஷாலுக்கு தெரிய வருது. ஸோ ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணுறதுக்காக விஷால் களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் மத கஜராஜா. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துரும். ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாவே நடிச்சிருக்காங்க. விஷால், வரலட்சுமி சரத்குமார், அஞ்சலி, சந்தானம், சோனு சூட், லொல்லு சபா சுவாமிநாதன், மணிவண்ணன், மனோபாலா இன்னும் இருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா ஒளிப்பதிவு, எடிட்டிங் இந்த 2 விஷயங்களும் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு. மியூசிக் விஜய் ஆண்டனி பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட ஃப்ளோவில் சூப்பராகவே இருந்துச்சு. சாங்ஸ் ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. அடுத்ததாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இந்த படத்தோட காமெடி சீக்வன்சஸ் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக படம் கலகலப்பாக போயிட்டே இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் சந்தானம், அப்புறம் லொல்லு சபா சுவாமிநாதன். லொல்லு சபா சுவாமிநாதன் சந்தானம் இல்லாத வர போர்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி காமெடியை நல்லா கொண்டு வந்திருந்தாரு. அதுக்கு அடுத்து சந்தானத்தை பற்றி சொல்லணும்னா சந்தானம் 2013-12 அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பீக்கில் இருந்த டைம். அவர் படம் மொக்கையாக இருந்தாலும் அவரோட காமெடி சீக்வன்சஸை வச்சு படத்தை சூப்பராகவே இருக்கிற மாதிரி கொண்டு போயிருப்பார். கிட்டத்தட்ட ஹீரோ இல்லாட்டியும் சந்தானம் அந்த படத்தில் இருக்காரா அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு அந்த படத்தை போய் பார்த்த டைம் அது. ஸோ அந்த டைமில் அவர் பீக்கில் இருந்தப்போ என்ன டைமிங்கில் டெலிவரிலாம் பண்ணி படத்தில் சிரிப்பை உருவாக்குவாரோ அதேமாரி தான் இந்த படத்தில் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்லையும் அவரோட காமெடி சீக்வன்சஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் மனோபாலா அவரை பேஸ் பண்ணி ஒரு காமெடி சீக்வன்ஸ் இருக்கும், அதுவும் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படம் ஃபுல்லாக வர காமெடி சீக்வன்சஸ். ஸோ அது ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப சுவாரஸ்யமாக படம் போகிறதே தெரியாத அளவுக்கு பர்ஃபெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃபில் ஹீரோ வில்லன் பேசிஸில் மோதல் வர ஆரம்பிச்சிடும். அதில் வர சீக்வன்சஸ் எல்லாம் ரொம்ப மொக்கையாக இல்லாமல் போர் அடிக்காமல் ஓரளவு சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ இந்த படத்தில் நெகட்டிவ்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த படத்தில் டோட்டலாக லாஜிக் இருக்காது. அப்புறம் ஹீரோயின்ஸ் எல்லாம் கிளாமருக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. காமெடி சீக்வன்சஸில் டபுள் மீனிங்கில் சில டைலாக்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் மாமியாரை பேஸ் பண்ணி வர சில சீக்வன்சஸ்ன்னு சொல்லிட்டு சில இடங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் மாரி எனக்கு பட்டுச்சு. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் 2013ல் ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டிய படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட காமெடி சீக்வன்சஸ் எல்லாம் இப்பயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தான் இருக்குது, நல்லாவே இருக்குது. ஆனால் காமெடி சீக்வன்சஸை தவிர மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2013ல் ரிலீஸ் ஆகியிருக்க படங்களுக்கு எந்த லெவலில் இருக்குமோ அந்த லெவலில் தான் இருக்கும். இப்போ இருக்க லேட்டஸ்ட்டாக இருக்க படங்களோடலாம் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த படம் டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சந்தானத்தோட பீக்கில் இருந்த படங்களில் அவர் பண்ண காமெடி சீக்வன்சஸ்லாம் பிடிக்கும்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்தில் கிளாமரான சீன்ஸு, டபுள் மீனிங் டைலாக்ஸு எல்லாம் கொஞ்சம் கலந்துருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.